பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே வந்து அவர் நமக்காக பாவங்களை சுமந்து நமக்காக அவர் இரத்தம் சிந்தி மரித்து அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் அவ்விதமாய் மகிமைப்பட்டார். இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தது எதற்காக தெரியுமா? வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி. பாருங்களேன், ஏசப்பா நமக்காக இவ்வளவு தூரத்திற்கு தியாகமாய் அவர் தம்மையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் கர்த்தர் மேல் இருக்கும்படி. இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை ஆனாலும், நான் இந்த இடத்துல விசுவாசத்தோடு சொல்கிறேன், எந்த சூழ்நிலை ஆனாலும் கர்த்தர் மேல் வைக்கிற அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் ஒரு நாளும் குறைந்து போகக்கூடாது. பாருங்களேன், சில நேரத்தில் நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கவில்லை என்று சொல்லி தற்காலத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். உடனே நம்ம என்ன நினைப்போம்? மனுஷர்களை பார்க்கலாமா, அல்லது இவர்கள்ட்ட ஒரு உதவி கேட்கலாமா, அல்லது இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று பல காரியங்களை குறித்து நாம் யோசிப்போம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், தாமதமானாலும் நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். பாருங்களேன், வேத புஸ்தகத்தில் 38 வருடமாய் வியாதியுள்ள ஒரு மனுஷன், பாருங்கள், அந்த குளத்தில் அவன் அந்த குளத்தில் இறங்கினா சுகம் கிடைக்கும்னு சொல்லி அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் இறங்க முடியவில்லை. ஆனால் என்ன நடந்தது? அவனை தேடி இயேசு கிறிஸ்து வந்து அவனை சுகப்படுத்தி அவனை பலப்படுத்தினார். இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் இத்தனை காலமாச்சு எனக்கு நம்பிக்கை குறைந்திருக்கிறது, விசுவாசம் குறைந்திருக்கிறது என்றால் இன்றைக்கு நீங்கள் சொல்லணும், ஆண்டவர் நீர் எனக்காக மரித்ததே எதற்காக தெரியுமா? விசுவாசமும் நம்பிக்கையும் உங்கள் மேலே வைக்கும்படி. அவர் சிலுவையில் ஏறினதை எதற்காக? வேற யாரையும் பார்க்காதப்பா, நீ என்ன பார், நான் உனக்காக பாடுபட்டேன், உன் பாவத்துக்காக நான் சிலுவை சுமந்தேன், உன்னுடைய வியாதிகளெல்லாம் சிலுவையில் நான் போக்கிட்டேன், அதையெல்லாம் நான் நீக்கிட்டேன், இந்த நாளில் உனக்கு விடுதலை தருவேன். இந்த ஏசப்பா மேலே விசுவாசமும் நம்பிக்கை வைங்க. அவர் உங்களுக்கான விடுதலையை தந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி ஆசீர்வதித்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.